ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா பார்த்து ஆஸ்திரேலியா அணி பயப்படுறாங்க. இந்த பயத்தாலவே இந்த டெஸ்ட் சீரீஸை தோற்றுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட முதல் தோல்வி ஆஸ்திரேலியா தோற்றுருக்காங்க. அந்த தோல்வி குறித்தும் அப்புறம் அடுத்து வர சீரீஸ் குறித்தும் அப்புறம் போட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டியில் அவங்க சொந்த மண்ணில் பெர்த் மைதானத்தில் போயிட்டு சூப்பராக வெற்றி பெற்றாங்க. அது தோற்றது வந்து ஆஸ்திரேலியா மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்தா மட்டும் ஆஸ்திரேலியா அணி பயப்படுறாங்க போல இருக்குது. அதனால தான் அவங்ககிட்ட கண்டினியூவாக தோத்துட்டே வந்துட்டுருக்காங்க. என்ன தான் 50 ஓவர் உலகக்கோப்பை அடித்தாலும் அதுலேருந்து அது ஒரு போட்டி மட்டும்தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாமே டாமினேஷன் பண்ணியிருக்காங்க இந்தியா தான் ஆஸ்திரேலியாவை. அதனால் கடந்த ஒரு 5-6 வருஷமாக டெஸ்ட் சீரிஸ் இந்தியா கிட்ட வின் பண்ணலன்னு ஆஸ்திரேலியா நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு தரமாக இருக்காங்க. இருந்தாலும் அதில் என்ன கொஞ்சம் சேஞ்சஸ் வேண்டாவா? சொந்த மண்ணில் விளையாடும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஜெயிக்கவானாவா? இந்திய அணி அந்த நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாவை ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பாக இதேமாரி இருந்தால் அவங்க சீரீஸை விட்டுருவாங்க ஆஸ்திரேலியா அணி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விராட் கோலி வேறு ஃபார்முக்கு வர வச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு பெரிய ஆபத்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. எஸ், ஏன்னா ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக பயங்கரமாக டாமினேஷன் சீரீஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க டெஸ்ட்டில். அது போல் தாங்க அவர் ஒரு பாயிண்ட்டு சொன்னார், விராட் கோலி ஃபார்முக்கு. எஸ், விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்காரு, 100 அடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷங்கள் கேச்சு டெஸ்ட்டில் 100 அடிச்சிருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. 30வது 100 அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில். ஓடியில் பார்த்தீங்கன்னா 51 100 அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 81 100 அடிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னலில். அதனால் விராட் கோலியோட ஃபார்ம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதேமாரி ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தெல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்க. ஸ்டீவன் ஸ்மித்தெல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஆபத்தான அணியாக மாறும் ஆஸ்திரேலியா. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு தகவல் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டெஸ்ட் போட்டியிலேருந்து விலகிட்டார். இன்ஜுரினால் விலகிட்டார். போலாண்ட் மட்டும் அவரை அணியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹேசல்வுட் நல்லா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் சூப்பராக போட்டவர். அவருக்கு இன்ஜுரி வந்திருக்கு. அவர் போயிருக்குது கொஞ்சம் இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் தான். பார்க்கலாம் எந்த மாதிரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ரிக்கி பாண்டிங் இத்தனைக்கும் ஒரு ஆஸ்திரேலியா வீரர், முன்னாள் ஃபார்மர் கேப்டன். அவர் பார்த்தீங்கன்னா அவரே ஆஸ்திரேலியாவை குறை சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.